இப்படி பண்ணிட்டாயா? அவனா ஒரு பொண்ணை தேடிக்கிட்டான். அது தப்பா? 10 மாசம் சுமக்கிற வரைக்கும் தாய்க்கு பாரம், வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குற வரைக்கும் அப்பனுக்கு பாரம். எப்போ ஒருத்தனுக்கு கல்யாணம் நடக்குதோ அப்பவே அவன் அவனுக்கு பாரம் ஆயிடுறான். அந்த பாரத்தை பாதி சுமக்கிறவ அவனுக்கு வரப்போற பொண்டாட்டி. அந்த பொண்டாட்டிய அவன் தேர்ந்தெடுக்கிறதுல என்ன தப்பு? அத நான் தப்பா சொல்லலையா. ஆனா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா எங்க பாட்டன் முப்பாட்டம் விட்டுட்டு போன ஜாதி கௌரவம் இதெல்லாம் என்ன ஆறுது? ஆமாங்க, அதையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லைங்களா? உங்க பாட்டன் முப்பாட்டம் எல்லாம் இடுப்புல கோவணத்தை கட்டிக்கிட்டு தலையில துண்டை கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அதை நீங்க விட்டுட்டு வேட்டி சட்டைக்கு மாறிட்டீங்க. உங்க பாட்டன் முப்பாட்டம் எல்லாம் கையில கலப்பு பிடிச்சு சேத்துல இறங்கி விவசாயம் பண்ணாங்க. அதை நீங்க விட்டுட்டு கால்ல செருப்பு போட்டு சேறுபடாம டிராக்டர் மேல விவசாயம் பண்றீங்க. உங்க பாட்டன் முப்பாட்டம் எல்லாம் ஏத்தை அரைச்சு வயலுக்கு தண்ணி பாய்ச்சினாங்க. அதை நீங்க விட்டுட்டு பம்பு செட்டு வச்சு வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க. இப்படி உங்க வசதிக்காக உங்க பாட்டன் முப்பாட்டம் பண்ணதெல்லாம் விட்டுட்டீங்க. ஆனா அவங்க விட்டுட்டு போன ஜாதியை மட்டும் இன்னும் விடாம உடும்பு பிடியா பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இது என்ன நியாயம்? இத பாருங்க, ஒரு கல்யாணம் அம்மி மிதிக்காம, அருந்ததி பார்க்காம, ஐயரு மந்திரம் சொல்லாம, 1000 பேர் கூடி அச்சதை கூட போடாம நடக்கலாம். ஆனா பெத்தவங்க ஆசீர்வாதம் இல்லாம நடக்கக்கூடாது. இந்த கல்யாணத்துக்கு வரதுனால உங்க பொண்ணோட கல்யாணம் பாதிக்கும்னா அதை நடத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு இந்த சக்கரவர்த்தியோடது. அப்புறம் உங்க இஷ்டம். ஐயா கொஞ்சம் நில்லுங்க. எங்க பிள்ளை கல்யாணத்துக்கு நாங்க தான் உங்களுக்கு பார்க்க வச்சு அழைக்கணும். ஆனா நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு புத்தி சொல்லிட்டீங்க. கல்யாணத்துக்கு நாங்களும் உங்க கூட வர்றையா?